Hello students, welcome to Aspire Online Learning Platform. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சபரி வாணி விகாஸ்ல லெவல் 7ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ். வாங்க கொஷின்ஸ்க்குள்ள போகலாமா? ஆல்ரெடி 1 to 15 கொஷின்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்டில் முதல்ல இருக்க வீடியோவை போய் பாருங்கள். அதில் கொஷின் 1லேருந்து 50 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது கொஷின் நம்பர் 51லேருந்து பார்க்கலாம். क्वेश्चन नंबर 51, हमें भोजन क्यों खाना चाहिए? हमें भूख बिटाने तथा तंदुरुस्त रहने के लिए खाना चाहिए. நம்ம பசிக்காகவும் பூக் பிட்டானே அதாவது நம்மளுடைய பசியை போக்குவதற்காகவும் தந்திரோஸ்த் ரஹ்னே கேலியே அதாவது ஆரோக்கியத்திற்காகவும் தந்திரோஸ்த் அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்திற்காகவும் சாப்பிட வேண்டும். கானா ஸ்வாத கேலியே காயா ஜா ரஹா ஹை யா தந்திருஸ்து கேலியே அதாவது சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது ஸ்வாதுனா என்னென்னா ருசி டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோமா அல்லது ஹெல்த்துக்காக சாப்பிட்றோமா? கானா தந்திருஸ்து கேலியே காயா ஜா ரஹா ஹை சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம எதுக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக ஆரோக்கியத்திற்காக தான் நம்ம சாப்பிடணும். தந்திருஸ்து கானா கியா ஹோதா தா ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும்போது நமக்கு என்ன ஏற்படுது? जो शरीर के लिए लाभदायक हो उसे तंदुरुस्त खाना कहते थे. எந்த சாப்பாடெல்லாம் எந்த உணவெல்லாம் நம்ம ஷரீர்னு என்னது உடம்புக்கு எதெல்லாம் நல்லது கொடுக்குதோ அதெல்லாம் தான் நம்மளுடைய தந்துருஸ்த் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறாங்க. மகாபலி கே அனுசார் தந்துருஸ்த் கானா கியா ஹோதா ஹை அதாவது மகாபலி சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது எங்கே கிடைக்குது? மகாபலி கே அனுசார் தந்துருஸ்த் கானா ஹமாரா தேஷ் கா கானா ஹோதா ஹை அதாவது மகாபலி சொன்ன மாதிரி தந்துருஸ்த் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது நமது தேசத்தினுடைய உணவு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. கியா பீஸா வகைர பாரதிய கானா ஹை என்ன பீஸா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பீஸா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாமே இந்தியன் ஃபுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நஹி பீஸா வகைர பாரதிய கானா நஹி இல்லை பீஸா அதோடைய ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளோட இந்தியன் ஃபுட்டே கிடையாது. ஓணம் கே தின் மே கவுன்சா கானா காயா ஜாத்தா ஹை ஓணம் அன்னைக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும்? ஓணம் கே தின் மே சுத்த சாகாஹாரி போஜன் காயா ஜாத்தா ஹை ஓணம் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஷாக்காஹாரி அப்படின்னா என்னென்னா வெஜிடேரியன் அப்படின்னு அர்த்தம். क्वेश्चन नंबर 57, तुम शाकाहारी हो या मांसाहारी நீங்கள் வெஜிடேரியனா அல்லது நான் வெஜிடேரியனா? மாंसाहारी அப்படின்னா நான் வெஜிடேரியன் அர்த்தம். மை சுத்த ஷாக்காஹாரி ஹூ நான் பியூர் வெஜிடேரியன். இப்போது நீங்கள் சப்போஸ் இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபார்மலான கொஷின் தான். இந்த கொஷின் நீங்கள் உங்களை பற்றி கேட்குறாங்க சரியா? அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் வெஜிடேரியன் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மை மாंसाहारी ஹூ அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது சரியா? ஏன்னா இது யாரும் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை கேட்கல. இது காமனான ஒரு சென்டென்ஸ் தான், கொஷின் தான். இந்த கொஷின் உங்களை சார்ந்து கேட்கறதுனால இதில் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடேரியன்னு சொல்லுங்கள். மை சுத்த ஷாக்காஹாரி ஹூன்னு சொல்லலாம் அல்லது மை மாंसाहारी ஹூ அப்படின்னு சொல்லலாம். क्वेश्चन नंबर 58, தர்காரி மே கியா குன் ஹை தர்காரினா என்னது? வெஜிடபிள்ஸில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது? தர்காரி மே சக்தி ஹை ஜோ ஷரீர் கோ பல்வான் பனா தேதி ஹை தர்காரி வெஜிடபிள்ஸில் எனர்ஜி கிடைக்குது. சக்தி அப்படிங்கிறது எனர்ஜி. ஜோ ஷரீர் கோ நம்மளுடைய பாடியை அது பில்ட் பண்ணுது. ஓகேவா? பல்வான் அப்படின்னா நம்மளை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்மளோட பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்மளை நல்ல ஒரு பலசாலியாக ஆக்குது அப்படின்னு அர்த்தம். கியா மகாபலி ஷாக்காஹாரி ஹை என்ன மகாபலி வெஜிடேரியனா? ஹா மகாபலி சுத்த ஷாக்காஹாரி ஹை ஆமாம் மகாபலி சுத்த அப்படின்னா பியூர் வெஜிடேரியன் தான். கியா ராம் ஷாக்காஹாரி ஹை இன்னும் இந்த கதையை கேட்குற ராம் ஷாக்காஹாரியா வெஜிடேரியனா? ராம் ஷாக்காஹாரி நஹி மாंसाहारी ஹை ராம் வெஜிடேரியன்லாம் கிடையாது. ராம் நான் வெஜிடேரியன் தான். தர்காரி மே சாரே குன் ஹை கியா
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நம்பர் 58ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது வெஜிடபிள்ஸ்ல வந்து எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கா? தர்காரி மே சாரே குண் और बहुत शक्ति निहित हैं. தர்காரியில வந்து அனைத்து நல்ல விஷயங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் குடுக்குது. அதுக்கு பதிலா நீங்க இந்த ஆன்ஸருமே எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 58க்கான ஆன்ஸருமே எழுதலாம். तरकारी में शक्ति है जो शरीर को बलवान बना देती है. அந்த ஆன்ஸரையே கொஸ்டின் நம்பர் 61க்கும் எழுதலாம். ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் வந்து 2மே ரிலேட்டடானது தான். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க வந்து அந்த ஆன்ஸர் வந்து இதே ஆன்ஸரே வந்து நீங்க இதுக்கும் மென்ஷன் பண்ணலாம். தப்பு கிடையாது. क्वेश्चन नंबर 62 राम क्या बनेगा? राम என்ன ஆனா? ராம் शाकाहारी बनने का प्रयास करेगा. ராம் அது வெஜிடேரியனா மாறணுங்கிறதுக்காக முயற்சி பிரயாஸ்னா என்னது? முயற்சி செய்றான். क्या राम कल स्कूल जाएगा? என்ன ராம் வந்து நாளை ஸ்கூல் போறானா? हाँ कल राम जरूर स्कूल जाएगा. ஆமா ராம் வந்து கண்டிப்பா அவன் ஸ்கூல் நாளைக்கு போறான். महाबली से वो कब मिलेगा? महाबली எப்ப பார்க்கறாங்க? महाबली से वो शाम को मिलेगा. महाबली அவன் ஈவினிங் மீட் பண்றான். महाबली ने उसे क्या करने को कहा? महाबली அவனை என்ன செய்ய சொல்லி சொல்றாரு? महाबली ने राम को आराम करने को कहा. महाबली வந்து ராம் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி சொல்றாரு. ராம் ने स्कूल नहीं आने का क्या कारण बोला? ராம் வந்து ஸ்கூலுக்கு போகாததுக்கான காரணம் என்னன்னு சொல்றான்? राम ने अध्यापिका से कहा कि उसकी तबीयत ठीक नहीं थी. ராம் வந்து அத்தியாபிகானா ஃபீமேல் டீச்சர், அத்தியாபக்னா மேல் டீச்சர், அத்தியாபிகானா ஃபீமேல் டீச்சர். அவங்க கிட்ட சொல்றான் என்னன்னா தன்னுடைய உடல்நிலை உஸ்கி தபியத் அவனோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றான். अध्यापिका ने उसे कैसे मजाक किया? अध्यापिका ने सबसे सामने उसे पूछा कि इतना बड़ा होकर भी तुझे पेट दुखा रहा है. அத்தியாபிகா வந்து என்ன கிண்டலா கேட்குறாங்க அப்படின்னா, அத்தியாபிகா கேட்குறாங்க இவ்வளோ பெருசாயிட்ட உனக்கு இப்போ கூட வயிறு வலி வருதா, உடம்பு சரியில்லாம போகுதா, வயிறு வலி வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. अध्यापिका ने राम से किसे दोहरने के लिए कहा? டீச்சர் வந்து எதை வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாரு? தோஹரணி அப்படின்னா என்னென்னா எதை வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாரு, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது क्वेश्चन. राम ने कहा ताकि डॉक्टर ने तंदुरुस्त भोजन लेने को कहा. அதாவது எப்பயுமே வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர் சொன்னதா ராம் சொல்கிறான். அதை தான் டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தோஹரானே கேலியே கஹா, அதாவது அதை வந்து நல்லா ரிப்பீட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். अध्यापिका ने छात्र से क्या कहा? अध्यापिका छात्रना स्टूडेंट किட்ட என்ன சொல்றாங்க? अध्यापिका ने छात्रों से कहा कि डॉक्टर की बात ध्यान रखे कि हमेशा तंदुरुस्त भोजन खाना चाहिए. அதாவது டீச்சர் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, சாத்ரோனா என்னது? ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க என்னன்னா டாக்டர் கி பாத், அதாவது டாக்டர் சொன்ன விஷயத்த தியான் ரக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, கி ஹமேஷா எப்பவுமே தந்துருஸ்த் போஜன் கானா சாஹியே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும். ராம் நே கியா வாதா கியா, ராம் என்னன்னு ப்ராமிஸ் பண்ணுறான்? ராம் நே வாதா கியா கி ஆகே சே ஓ சிர்ஃப் தந்துருஸ்த் கானா காயேகா. ராம் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான் என்னன்னா இனிமே நான் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். அத்தியாபிகா நே ராம் சே கியா கஹா, டீச்சர் வந்து ராம் கிட்ட என்ன சொல்கிறாரு? अध्यापिका ने राम से कहा कि आगे से कभी छुट्टी नहीं लेना. நாளையில இனிமே ஃபியூச்சரில் நீங்கள் எப்பயுமே லீவு எடுக்கக்கூடாது. அத்தியாபிகா நே ராம் சே கியா பூச்சா, அத்தியாபிகா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ராம் கிட்ட என்னன்னு கேட்குறாங்க? அத்தியாபிகா நே ராம் சே பூச்சா கி கல்கா கிரக பாட் கர்லியா, அதாவது இன்னைக்கான ஹோம்ஒர்க்கு நீ எழுதிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நேற்று ஹோம்ஒர்க் நீ முடிச்சிட்டியா, கல்கா கிரக பாட் கர்லியா, நீ வந்து நேற்றுக்கான ஹோம்ஒர்க், கிரக பாட்னா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராமே கியா விந்தி கி, ராம் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறான்? விந்தினா ரெக்வஸ்ட். ராம் நே யஹ் விந்தி கி ஏக் தின் கா ஓர் சமைத்தே, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறான், ரெக்வஸ்ட் பண்ணுறாரு டீச்சர் கிட்ட. கியா உஸ்கி விந்தி ஸ்வீகார் கி கை, என்ன அவனோட ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? हाँ राम की विनती स्वीकार की गई, ராமுடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
राम अपना गृह पाठ कब पूरा करेगा? எப்போ அவனோட होमवर्क कंप्लीटा முடிப்பான்? एक दिन में वो अपना सारा गृह पाठ करके सौंप देगा. அதாவது அவன் வந்து ஒரு நாளுக்குள்ளார எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிடுறேன்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணிட்டான், உறுதி எடுத்துக்கிட்டான். ராம் கோ கியா கர்னா தா? ராம்க்கு இப்போ என்ன வேணும், என்ன பண்ணான், அதாவது அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ராம்கோ பானி பீனா தா, அவனுக்கு இப்போ தண்ணி குடிக்கணும். ராம் நே பானி கியோं பீனா தா? ஏன் வந்து ராம் வந்து வாட்டர் குடிக்கணும்னு நினைக்கிறான்?